இல்லை என் மேலே தான் தப்பு, இவரை தான் நான் அடிச்சு விட்டேன், இவர் தான் நியாயப்படி வந்து சண்டை போட்டிருக்கணும், இவங்க வீட்டில் தான் நியாயப்படி வந்து என்னை வந்து திட்டியிருக்கணும், அவரை ஏன் திட்டுறீங்க நீங்கள், அவர்கிட்ட வண்டியே கிடையாது நடந்து போயிட்டு இருந்தால் அப்படின்னு அவங்க பாவம் பேஜாராகி உட்காருப்பான்னு சொல்லி டிஞ்சர் கிஞ்சர்லாம் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி இந்த பொண்ணை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லி, இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட்டு போனப்ப அந்த மோதலில் இருந்து தான் ஒரு காதல் மாதிரியான ஒரு விஷயம் பிறக்குது. 2 பேர் பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை, அதை தாண்டி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை, அது எதால் அந்த இந்த பூ எதனால் பூக்கும் அப்படின்னு தெரியாதுன்ற மாதிரி எதுக்கு இவங்க இதுவானாங்கன்னு தெரியல, பேசிக்கிறாங்க. திரும்ப வீட்டிலேருந்து கூட்டினா அவங்க காப்பி போட்டு கொடுக்குறாங்க. தம்பி யாருப்பா, எந்த வீடுப்பா, அப்படி அந்த வீடாப்பா, இதெல்லாம் கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. இவன் மேலே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பரிவு ஏற்படுது, அவளுக்கும் வந்து இதுவாகுது. சரி வரமா பார்த்துங்க அப்படின்னு, தம்பி நீயும் பார்த்துக்க, நீயும் போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்குப்பா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு, அவங்க அப்பாவும் அந்த பெண்ணோட அப்பாவும். அவன் போகிறான், போயிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் திரும்ப வரான். வந்தவுடனே அவங்க என்னப்பா அப்படின்றாங்க. இல்லைம்மா என் செல்ஃபோனை வந்து அந்த விழுந்த இடத்துல விட்டு இதுவாகிடுச்சா அல்லது இங்கே விட்டுட்டேனான்னு தெரில, எங்கேயோ விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவள் மெதுவாக கண்டுபிடிச்சிட்றா. ரைட்டு, இவன் வந்து நம்பர் வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் போடுறான் அப்படின்ட்டு, இங்கெல்லாம் இருக்காது வாய்ப்பு இல்லையே அப்படின்னு. இல்லை இங்கே தான் விழுந்த மாதிரி இருக்குது, ஃபோன் அடித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு. அவ்வளோதானே, உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, அந்த ஃபோனை நம்பரில் கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணிவிட்டு ரிங்கு போகுது, ஆனால் ஃபோன் இங்கே இல்லை. ஓ ரைட் அநேகமாக வீட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுட்டு இவன் வந்து நடிக்கிறான். அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறா. இவங்களுக்கு தெரியல. போனால் என்ன பண்ண, நம்பர் வந்து பதிவாகிருக்குது. திரும்ப இவன் அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டான், கட் பண்ணி விட்றான். மெசேஜ் போட்டால் அந்த மெசேஜுக்கு வந்து ரிப்ளை கிடையாது. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம தான் கொஞ்சம் ஓவராக நினச்சிட்டோமோ, அந்த பெண்ணுக்கு நம்ம மேலே எந்த விதமும் இல்லையா, அந்த பெண் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா, என்னடா வம்பாயிடுச்சு, ஒரு ஸ்கூட்டி மோதன்லேருந்து தொடங்கின ஒரு விஷயம் நாம் தான் காதலாம் நினச்சிக்கிட்டோமா, வம்பா போச்சு இது. இந்த நம்பர் வாங்கிறது கூட அவளை தவறாக நினச்சிக்கிட்டா பொழுது, ஃபோன் இல்லைன்னு சொன்னது கூட ரொம்ப அவசர குடுக்கி ஆகிட்டோமே நம்ம, என்னடா இது, அந்த பெண் கண்டிப்பாக தப்பாக நினச்சிக்கிட்டா, இது நமக்கு தேவையா, ஏன் இது மாதிரி, சும்மா கூட சிரிச்சிருக்கலாம், இல்லை நம்மளை வந்து அண்ணனாக கூட பார்த்துருக்கலாம், என்னடா பெரிய ரோதனை அதுன்னு படுத்துடுறான். படுத்துட்ட உடனே ஒரு 11:30 மணிக்கு மெசேஜ் அடிக்குது. அடித்த உடனே தூங்கலையா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தோடனே அவனுக்கு பயங்கர இதுவாயிடுறான். அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த மெசேஜில் விடிய போயிட்டுருக்குது. அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், அப்புறமா அந்த பொண்ணோட பெற்றவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரிய வருது. எங்கே இருக்கான் பையன் அப்படின்னா, சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான், நல்ல சம்பளம் தான்.